ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் மாடல், அதாவது சாப்டர் 11ல் ரெஃபரன்ஸ் மாடல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெஃபரன்ஸ் மாடலில் வந்து 2 மாடல் இருக்குது. ஒன்று OSI ரெஃபரன்ஸ் மாடல், இன்னொன்று வந்து TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல். ஸோ இது ரெண்டுத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து OSI மாடல். OSI மாடல்ன்றது ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 1934ல் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா OSI மாடல் என்றது என்னென்னா இட் இஸ் அ ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க் தட் எனேபிள்ஸ் network protocols along with the software and systems to be developed based on general set of guidelines. அதாவது வந்து ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். ஸோ ப்ரோட்டோகால்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ப்ரோட்டோகால் அப்படின்றது செட் ஆஃப் ரூல்ஸ் தட் எனேபிள்ஸ் ஹவு டு கனெக்ட் த நெட்ஒர்க், தட் டெல்ஸ் த கைட்லைன்ஸ். ஸோ அந்த ப்ரோட்டோகால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நெட்ஒர்க்கை வந்து கனெக்ட் பண்ணணும், நெட்ஒர்க்கில் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் டிசைட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் செயல்படுத்துறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது இந்த ப்ரோட்டோகால்ஸ் தான். ஸோ ப்ரோட்டோகால்ஸ்னும் போது செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செட் ஆஃப் ரூல்ஸ் கைட்லைன்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பாக, ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த OSI மாடல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த இன்டர் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன். ஸோ எப்படி ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்டை வந்து அந்த கைட்லைன்ஸ் வந்து வழங்குறது இந்த OSI மாடல் தான். இந்த OSI மாடல் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா லேயர் 1, லேயர் 2, லேயர் 3ன்னு 7 லேயர்ஸ் இருக்கும். OSI மாடலில் மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இப்போ லேயர் 1 and 2 வந்து ஹார்ட்வேர் லெவலில் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ மற்ற லேயர்ஸ் எல்லாமே 3 to 7 வரைக்கும் சாஃப்ட்வேர் லெவலில் ஃபங்க்ஷன் ஆகும். இது பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ். இப்போ லேயர் 1, 2ல் என்னென்ன ப்ரோட்டோகால் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பிட் லெவலில் ஹேண்டில் பண்ணோம். இப்போ ஃபிசிக்கல் லேயரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டாவை பிட் லெவலில் ஹேண்டில் பண்ணோம். இப்போ டேட்டா லிங்க் லேயரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரேம் லெவலில் ஹேண்டில் பண்ணோம். அதே போல் வந்து ஃபிசிக்கல் லேயரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிள்ஸு, கனெக்டர்ஸு, ஹப்ஸு, ஸோ இந்த லெவலுக்கு தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஹார்ட்வேர் எல்லாமே டிவைசஸ் தான். இப்போ டேட்டா லிங்க் லேயர்னு வந்தீங்கன்னா ஈத்தர்நெட்டு, 802.1 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம், இதெல்லாமே வந்து நெட்ஒர்க்கு, அந்த அதாவது நெட்ஒர்க் கனெக்ஷன். ஸோ அந்த நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அதை பற்றி இந்த டேட்டா லிங்க் லேயரில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் அட்ரஸஸ், அது தொடர்பான விஷயங்கள் இதில் இருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நெட்ஒர்க்கு. ஸோ டேட்டா லிங்க் லேயர் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நெட்ஒர்க்கு, ஃபிசிக்கல் லேயர் பொறுத்த வரைக்கும் டிவைசஸ். ஸோ அதனால தான் இது ஹார்ட்வேர் லெவலில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வரது எல்லாமே சாஃப்ட்வேர் லெவல், நெட்ஒர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஸோ இது ஒவ்வொன்று லேயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த லேயரில் அந்தந்த ப்ரோட்டோகால்ஸ், செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து வேரியேஷன் ஆகும். இப்போ நெட்ஒர்க் லேயரில் பேக்கெட்டாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட் லேயரில் செக்மெண்ட்டாக இருக்கும், அப்புறம் வந்து மற்ற லேயர்ஸில் வந்து அப்பர் லேயர் டேட்டாவோ அது ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்படி ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரியான டேட்டா வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா OSI லேயரோட ஒரு மாடல். இப்போது ஒவ்வொரு லேயரு கூட ஷார்ட்டாக அதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயர். OSI மாடலோட மொத்தம் 7 லேயர்ஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. OSI மாடல் ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் மாடல். இந்த மாடலில் மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்ஒர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர். ஸோ ஃபிசிக்கல் லேயர்ன்றது எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டிவைசஸ். எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிசிக்கல். ஸோ ஃபிசிக்கலாக அதனோட கேபிள் எப்படி இருக்கணும், ஸோ அதனோட கேபிளோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலான ஒரு நெட்ஒர்க்கோட ஃபிசிக்கல் மாடியூல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஃபிசிக்கல் லேயர். ஸோ இந்த லெவல் பிட் லெவலில் வந்து டேட்டாவை ஹேண்டில் பண்ணும். அடுத்து டேட்டா லிங்க் லேயர். ஏன்னா ஹார்ட்வேர் டிவைசஸ் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து எதை புரிஞ்சுக்கும் அப்படின்னா 0s and 1s தான் புரிஞ்சுக்கும். அதனால தான் பிட் லெவல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர். இது என்ன செய்யுதுன்னா இட் கேரண்டிஸ் தட் த டேட்டா டிரான்ஸ்மிட்டட் ஆர் ஃப்ரீ ஆஃப் எரர்ஸ். அதாவது டேட்டா வந்து எந்த ஒரு பிழை இல்லாமல் ஒரு
கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போய் ரீச் ஆகுறத இது என்ஷூர் பண்ணுது. ஸோ இந்த லேயரில் பொறுத்த வரைக்கும் ஈத்தர்நெட், அதாவது 802.3 ஈத்தர்நெட் ப்ரோட்டோகால், அதே போல் ஒய்ஃபை. ஸோ இந்த மாதிரி ஒய்ஃபைக்கு வந்து 802.11 ஸ்டாண்டர்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் ஃபங்க்ஷன் ஆகிற ப்ரோட்டோகால்ஸ். அடுத்தது நெட்வொர்க் லேயர், தேர்ட் லேயர். ஸோ இது என்னென்னா இட் டிட்டர்மைன் த பேத் ஆஃப் த டேட்டா பேக்கெட்ஸ். ஸோ ஒரு நெட்வொர்க்கில் வந்து எந்த பாத்தில் டிஃப்ரெண்ட் பாத் இருக்கும், அதில் எந்த பாத்தில் வந்து டேட்டா ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது டிசைட் பண்ணுறது இந்த நெட்வொர்க் லேயர் தான். ஸோ டேட்டா லிங்க் லேயரோட ஃபங்க்ஷன் என்ன, எரர் இல்லாமல் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும். நெட்வொர்க் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைன் த பாத்து இருந்து டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ இந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை ரவுட்டிங் பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து பயன்படுத்திக்கும். ஸோ ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி டேட்டாவை பேக்கெட் பண்ணும், அதாவது பேக்கெட்ஸை வந்து ரவுட் பண்ணும். ரவுட்டிங் அப்படின்னா அந்த பாத்தில் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறது. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயர் ஃபோர்த்து லேயர். ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சென்டிங் ஆஃப் டேட்டா இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இட் என்ஷூர்ஸ் த சக்ஸஸ்ஃபுல் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறது இதனோட டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாத் வந்து டிட்டர்மைன் பண்ணோம். இது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து அந்த பாத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் பண்ணோம். புரியுதுங்களா? பாத்தை டிசைட் பண்ணுறது நெட்வொர்க் லேயர், அந்த பாத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எரர் செக்கிங் ஃபங்க்ஷன் இருக்கும் இதுலேயும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வந்து செக் பண்ணும். அடுத்தது செஷன் லேயர், ஃபிஃப்த் லேயர். இது வந்து இட் ஹஸ் எஸ்டபிளிஷ்ட் சிஸ்டம் செஷன் பிட்வீன் டூ நெட்வொர்க். அதாவது ரெண்டு நெட்வொர்க்கும் அந்த செஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கா, அதாவது அந்த கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணும் செஷன் லேயர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயலாக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது கம்ப்யூட்டர்ஸ்க்கு இடையே நடக்கக்கூடிய அந்த டயலாக்கை வந்து அதாவது அந்த இன்ட்ராக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த செஷன் லேயர் தான். ஒரே நேரத்தில் வந்து ரெண்டுமே டிரான்ஸ்மிட் பண்ணிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஏ வந்து சென்ட் பண்ணிச்சு அப்படின்னா பி வந்து ரிசீவ் பண்ணும். பி சென்ட் பண்ணும்போது ஏ ரிசீவ் பண்ணும். ஒரே நேரத்தில் ரெண்டுமே சென்ட் பண்ணிக்காது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த செஷன் லேயர் தான். அடுத்து ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து சிக்ஸ்த் லேயர். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் டேட்டா. ஜஸ்ட் இது வந்து அடுத்த லேயருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புறது தான் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் இட் ட்ரான்ஸ்லேட் த டேட்டா டு நெக்ஸ்ட் லேயர், அதாவது அப்ளிகேஷன் லேயருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்போம். இந்த லேயரில் தான் வந்து என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் நடக்கும். ஸோ அதாவது எஸ்எஸ்எல்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் நடக்கக்கூடியது இந்த இடத்துல. ஸோ என்கிரிப்ட் பண்ணுறது, டேட்டாவை வந்து செக்யூராக வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அடுத்தது அப்ளிகேஷன் லேயர், செவன்த் லேயர். ஸோ இதுதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது சாஃப்ட்வேர் லெவலில் ஃபங்க்ஷன் ஆகுறது யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசருக்கு புரிகிற மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா யூசரோட இன்ட்ராக்ட் பண்ண போகுது. இது செவன்த் லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லேயராக இருக்கும். இந்த 7 லேயர்ஸ் தான் வந்து ஓஎஸ்ஐ மாடல். புரியுதுங்களா? ஓஎஸ்ஐ மாடலில் ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், அப்புறம் ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஸோ ஒவ்வொரு லேயர், ஃபிசிக்கல் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை டிஃபைன் பண்ணுது. டேட்டா லிங்க் லேயர் வந்து டேட்டா ஃப்ரீ ஆஃப் எரர்ஸ், அதாவது இட் கேரண்டிஸ் தட் த டேட்டா டிரான்ஸ்மிட்டட் அட் ஃப்ரீ ஆஃப் எரர்ஸ். ஸோ இந்த லெவலில் வந்து நெட்வொர்க் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த பாத் ஆஃப் த டேட்டா. டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து கேரண்டிஸ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர் சென்டிங் இஸ் டேட்டா இஸ் சக்ஸஸ்ஃபுல். அடுத்தது செஷன் லேயர் வந்து இட் எஸ்டாப்ளிஷ் த கனெக்டிவிட்டி பிட்வீன் டூ சிஸ்டம்ஸ், டூ கம்ப்யூட்டர்ஸ். ப்ரெசன்டேஷன் லேயர்ன்றது இட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் டேட்டா டு த நெக்ஸ்ட் லேயர். அப்ளிகேஷன் லேயர் வந்து விச் ஆக்ட் ஆஸ் அ யூசர் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த 7 லேயர்ஸ் வந்து உங்களுக்கு ஓஎஸ்ஐ மாடலில் இருக்குது. அடுத்தது டிசிபி/ஐபி மாடல். டிசிபி/ஐபி மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு 2 ப்ரோட்டோக்கால் சேர்ந்தது தான் வந்து டிசிபி/ஐபி. டிசிபி/ஐபி இஸ் a set of protocols which governs communications among all computers on the internet. ஸோ இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்க்கு இடையே கம்யூனிகேஷனை ஏற்படுத்துறது தான் இந்த ப்ரோட்டோக்கால்ஸோடைய பணி, இதனுடைய வேலை. டிசிபி/ஐபி ப்ரோட்டோக்கால் வந்து இந்த ப்ரோட்டோக்கால் எப்படி இன்ஃபர்மேஷனை பேக் பண்ணணும், அது எப்படி சென்ட் பண்ணணும், எப்படி ரிசீவ் பண்ணணும்,
ஸோ இது எல்லாமே வந்து சொல்கிறது இந்த டிசிபி/ஐபி ப்ரோட்டோகால் தான். ஸோ டிசிபி/ஐபி ஒர்க்கிங் எப்படி அதனோட ஒர்க்கிங்னா இதில் 2 ப்ரோட்டோகால் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இதில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்ற பேக்கேஜ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டாக டெஸ்டினேஷனுக்கு அனுப்பணும். மற்ற அதாவது நெட்வொர்க்கில் வந்து கரெக்டான பாத்தில் டிரான்ஸ்மிட் பண்ணணும். அதான் இதனோட வேலை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கெட்ஸ் வந்து எந்த பேக்கெட்டு எப்போ எங்கே போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தான். அடுத்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ன்றது இதனோட வேலை என்னென்னா கேரண்டிங் த ட்ரஸ்ட் வித் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷனை வந்து என்ஷூர் பண்ணுறது இதனோட வேலை. ஸோ பேக்கெட்டெல்லாம் எரர் இல்லாமல் கரெக்டாக போய் ரீச் ஆகுதான்னு பார்க்கும். சப்போஸ் எரர் இருந்ததுன்னா மறுபடியும் ரீசப்மிட் பண்ண சொல்லி கேட்கும். இதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகாலோட வேலை. ஸோ இட் டேக் த அக்கௌண்டபிலிட்டி ஃபார் கேரண்டிங் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து கேரண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக டிரான்ஸ்மிட் ஆகுதான்னு என்ஷூர் பண்ணும். அடுத்தது ஃப்ரீக்வெண்ட் டிசிபி/ஐபி ப்ரோட்டோகால்ஸ். டிசிபி/ஐபி ப்ரோட்டோக்காலில் என்ன ப்ரோட்டோக்கால்லாம் வந்து இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னா HTTPS, FTP. இதில் HTTPன்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்கால் வந்து வெப் கிளைண்ட்டுக்கும் வெப் சர்வருக்கும் இடையே டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து இது பார்த்துக்குது. பட் இது வந்து நான் செக்யூர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் சொல்கிறாங்க. இந்த HTTP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணால் டேட்டா வந்து செக்யூராக டிரான்ஸ்மிட் ஆகாது. அடுத்து HTTPS, இது வந்து பார்த்தீங்கன்னா HTTP மாதிரி தான், பட் செக்யூர் டேட்டா டிரான்ஸ்மிஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணும்பொழுது இந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவாங்க, செக்யூர் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவாங்க. HTTPS வெப் சர்வருக்கும் வெப் கிளைண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ப்ரோட்டோக்கால் தான். HTTP வந்து நான் செக்யூர், HTTPS வந்து செக்யூர் ப்ரோட்டோக்கால். அடுத்தது FTPன்றது 2 கம்ப்யூட்டருக்கு இடையே ஃபைலை வந்து சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணுறாங்க, FTP என்ற ப்ரோட்டோக்கால். அடுத்த வீடியோவில் வந்து மற்ற விவரங்களை பார்க்கலாம்.